நான் எதுக்கு இதை போட்டுருக்கணும்? ஒவ்வொருத்தரும் இப்படியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4. இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து காலையிலே 6 o'clock கட்டுவாங்க. 6 o'clock தண்ணி வந்து பிக் பாஸ் திறந்து விட்டுருவாரு. சபரி சொன்ன மாதிரி அவன் தண்ணி கீழே படுத்துருந்ததால் தண்ணி வந்த உடனே அவன் மூஞ்சில் பட்டதும் எந்திரிச்சிருவான். அவன் எந்திரிச்ச உடனே அவன் கூட சப்போர்ட்டுக்கு 4 பேர் இருப்பாங்க. எல்லோரும் எந்திரிச்சு போய் தண்ணி பிடிச்சிருவாங்க. அவன் அப்படியே 6 o'clock ஆனதும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க. சுபிக்ஷா மட்டும்தான் தூங்கும். மற்ற எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. உடனே கனி வந்து கூப்பிடுவாங்க, கொஞ்சம் எழுந்து வரியாப்பா, நீங்கள் லேட்டாக எழுந்திரிக்கிறதால ஃபுல்லாகவே லேட் ஆகுது. நான் ஃபுல் டே வந்து கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும்னா நீங்கள் எழுந்து வரணும், கொஞ்சம் எழுந்து வரீங்களான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரே டயர்டாக இருக்குதுக்கான்னு சொல்லிட்டு, இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலையே இல்லையே, அப்புறம் ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ டயர்டாக இருக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டா இந்த பொண்ணு மனசே இல்லாமல் எழுந்திரிச்சிடும். அதுவும் வந்து எல்லோரும் வினோத் வந்து எழுப்புவார். அப்புறம் கனி வந்து எழுப்புவாங்க. நீங்கள் எழுந்து வந்தால் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும், எல்லாமே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எழுப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு எழுந்து வரும். இந்த பொண்ணு எழுந்து வந்தோடனே சாங் போட்டுருவாங்க. எல்லோரும் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் வந்து ஜாலியாக டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்வதி வந்து இப்போ காலையிலே சாப்பிட எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கின்னு இருப்பாங்க. அப்போ பாரு வந்து சொல்லுவாங்க, கெமி பார்த்தீங்களா, நேற்று என்னை வந்து இது பண்ணிவிட்டு இன்றைக்கி சாப்பிட்றீங்களா, சாப்பாடு வச்சுக்கோங்க, எப்படி தான் இப்படியெல்லாம் நடிக்க முடியுதோன்னு சொல்லிட்டு வம்பு இழுத்தினே இருப்பாங்க. இதை கெமி வந்து காதில் வாங்காத மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ திவாகர் சொல்கிறாங்கன்னா, அவங்க கண்டுக்கவே இல்லை, எல்லாம் காதில் விழுந்துட்டு விழாத மாதிரியே நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சபரி மாதிரியே எஃப்ஜே வந்து செஞ்சு காமிக்கிறான். சபரி வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எப்படி வருவான்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே செஞ்சு காமிக்கிறான். நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து இதோட டாஸ்கோட ஃபைனல் இது வந்து சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாருனாக்கா, இப்போ வந்து ஒரு இடத்த வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன், யார் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வினோத்தும் இந்த பொண்ணு வியானாவும் வந்து செலக்ட் ஆகிடும். அப்போ வந்து எல்லாரும் வந்து ஒருத்தவங்கள சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஓட்டு பார்த்தாக்கா வியானாக்கும் வினோத்துக்கும் வந்துடும். இப்போ வினோத் வந்து ஆதிரையை சொல்லுவார். அதனால வினோத்தை போய் ஆதிரை கேட்கும், நீங்கள் வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க, இந்த வீட்டில் வந்து இவங்க இல்லாமலே இருந்திருக்கலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நீ ஒருத்தவங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியவே இல்லைண்ணா, அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாமலே பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு உள்ள கான்வர்சேஷன் இப்படி போகும். கடைசியில் இவங்க 2 பேர் தான் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்து இதுவாகுவாங்க, நாமினேட் ஆகுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளால். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா, திவாகர் வந்து பார்வதி கிட்ட பேசிட்டு இருப்பான். நான் ஆக்சுவலாக வந்து கம்ருதீனை தான் சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் எல்லாருமே வந்து கம்ருதீனை வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து வேலை செய்யாமலே இருக்காரு, இந்த தண்ணி ஒரு இது விட்டுட்டாருன்றதுக்காக எல்லாருமா சேர்ந்து அவரையே டார்கெட் பண்ணுறது நல்லா இல்லை, அவரும் பாவம் தானேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் வந்து கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். ஈவன் தோ கம்ருதீன் வந்து அவரை பயங்கரமாக வந்து இன்சல்ட் பண்ணாலும், இல்லை அவனும் பாவம் தானேன்னு சொல்லிட்டு கம்ருதீனுக்காக ஆதரவாக வந்து திவாகர் வந்து பேசுவார். இங்கே வந்து காலையில வந்து என்ன பண்ணுவாங்க, சமைக்கும்போது கனி வந்து பிளான் பண்ணி சொல்லிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பிக் பாஸ் பிபி ஹவுஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, இன்றைக்கி நைட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்ததுன்னா நாளைக்கு ஓட்டணுன்ற இந்த நிலைமையிலையும் வந்து சுபிக்ஷா வந்து புரிஞ்சிக்காம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து இவங்களுக்கு சாப்பாடோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய வைக்கணும். இதனால சிக்கன் குழம்புல வந்து சால்ட் ஜாஸ்தியாக போட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே சால்ட் வந்து அதிகமாகவும் போட்டுடுறாங்க. இதை போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு சீனும் க்ரியேட் பண்ணிடுறாங்க. நீயும் போட்டுட்டியா, நானும் போட்டுட்டேன்ற மாதிரி 2 பேரும் தெரியாமல் போட்ட மாதிரி அதை ஒரு ஃபேக்காக ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் க்ரியேட் பண்ணி எல்லாரும் சண்டை போடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சுபிக்ஷா ரம்யா இங்கே வா, இங்கே பாரு, பயங்கரமாக உப்பு போட்டாங்க, வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு, இன்னும் இல்லை தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எதோ பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் உப்பு அதிகமாக தான் இருக்கும். இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஆகிடும். அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி ஆகிடும், எங்களையா இது பண்ணுறீங்க, உப்பு சாப்பாடு சாப்பிடுங்கன்ற மாதிரி ஆகிடும். இதுக்கு நடுவில் வந்து பிரவீனும் வந்து ஆதிரியை வந்து சும்மா தான் ஃபைட் பண்ணிப்பாங்க. இது வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் தெரியாது. ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 5 பேர் பிளான் பண்ணி பண்ணது. இது தெரியாமல் நிஜமாலுமே சண்டை போடுறாங்கன்னு நினச்சி சில பேர் நடுவில் வந்து சண்டை போடுவாங்க. இவங்கெல்லாம் உப்பு சாப்பாடு சாப்பிட்றத பார்த்து கனிக்கு, ஆதிரைக்கு, இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சிரிப்பு வந்துடும்.
இவங்கலாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. எங்களையா இது பண்ணீங்க, இப்போ உப்பு இல்லாத சாப்பாடு நீங்கலாம் சாப்பிடுங்க. எங்கள மட்டும் இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு தல டாஸ்க்கோட ஃபைனல் இது வந்து குடுப்பாரு. இதுதான் ஃபைனல் டாஸ்க். இதுல யார் வந்து ரொம்ப கஷ்டமானதை சூஸ் பண்றாங்களோ, இவங்க சூஸ் பண்ணதுல இதுதான் ரொம்ப கஷ்டமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு வோட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபைனல் டாஸ்க். இதுல யாரு செலக்ட் ஆகுறாங்களோ, அவங்க தான் வந்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் தலன்னு சொல்ருவாரு. இதுல துஷார் வந்து இது எடுத்துப்பான், வாய கட்டுறது. ஸோ என்னால பேசாமலே வந்து இருக்க முடியும். பேசாமலே என்னால மேனேஜ் பண்ண முடியும் வீட்டன்னு சொல்லிட்டு சொல்ருவான். ஆதிரை வந்து முகமூடி எடுத்துருவா. இவன் வந்து யூனிஃபார்ம் எடுத்துருவான். கடைசியில ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து துஷார் செலக்ட் பண்ணது தான் கஷ்டம். பேசாம வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால இவனுக்கு தான் வந்து வோட்டிங் வந்து அதிகமா விழும். இதுல ஆதிரைக்கு வந்து அப்செட் ஆயிடும். வோட்டிங் அதிகமா இவனுக்கு விழுந்ததால இவன் தான் வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் தலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. தலைக்குன்னு தலை செப்பரேட் ரூமும் கொடுத்துருவாரு. அந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் வந்து துஷார் தான் பண்ணணும்னு சொல்லிருவாரு. இதுல பார்த்தாக்கா எல்லாருமே வந்து ஹாப்பியா தான் இது பண்ணுவாங்க. எக்ஸெப்ட் ஆதிரை. ஆதிரைக்கு மட்டும் இதுல வந்து சந்தோஷமே இருக்காது. அது எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் காமிச்சிக்க மாட்டா. ஆதிரைக்கு மட்டும் இது இருக்காது. பிக் பாஸ் என்ன சொல்றாரு, தலை வந்து வாயை கட்டியிருந்தா நல்லா இருக்காது. அதனால நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்றாரு. மீதி 2 பேர் சூஸ் பண்ணதை வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. இவங்க வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிருவாரு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி. பாரு சொல்லுவா, டேய் இதுக்கப்புறம் தான்டா நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கு யார் யாருக்கு பிடிக்கலன்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து கூட துஷார் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆதிரி வந்து பயங்கர கடுப்பாக இருப்பா. அது எப்படி இது வந்து பிக் பாஸ் டீமையே வந்து ப்ளேம் பண்ணுறா. இவங்க பண்ணது தப்பு தானே. வாயை மட்டும் கவர் பண்ணா வாயை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கணும். அவன் சூஸ் பண்ணதில் 2 பெனிஃபிட் இருக்கா மாதிரி இருக்கு. இதனால தான் இது போச்சு. நான் வந்து மாஸ்க் வந்து சூஸ் பண்ணேன். இவங்க வச்ச ஸ்ட்ராட்டஜியே எனக்கு பிடிக்கல. ரொம்ப தப்பா இருக்கு. இதனால அவன் அவன் வின் பண்ணது வந்து இது பண்ணல. ஆனாலும் அவன் வின் பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கைட்டிடுவா. சபரி சொல்லுவா, இங்க இப்போ நீ சூஸ் பண்ணதை நீ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவன் தான் வின் பண்ணது. அவன் தான் போடணும். நான் எதுக்கு போடணும்? நான் தான் வின் பண்ணவே இல்லையே. நான் வின் பண்ணவே இல்ல. அப்புறம் எதுக்கு நான் போடணும்? என்னாலலாம் போட முடியாது சொல்லிட்டு சண்டை போடுவா. சரி யாரு எதை சூஸ் பண்றாங்களோ அத கடைசி வரைக்கும் போடணுன்றது தான் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் இவன் துஷரும் வந்து பேசுவான். இங்க பாரு துஷர், எனக்கு உன் மேல கோவம் இல்ல. எனக்கு டீம் மேல தான் கோவம். அவங்க வந்து தெளிவா சொல்லணும்ல. இப்ப நீ சூஸ் பண்ணதுல 2 இது இருக்கிற மாரி இருக்கு. அவங்க வந்து ஏன் பிக் பாஸ் டீம் வந்து இத தெளிவா சொல்லல? ஏன் இப்படியெல்லாம் ஒரு கேம்னா ஜென்யூனா இருக்கணும்ல. இவங்க இந்த மாரி வச்சது எனக்கு பிடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவா. நெக்ஸ்ட் இங்க ஜெயிலுக்கு வந்து போறதுக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து ரெடி ஆயிடுவாங்க. ஜெயில் உள்ளேயே அனுப்பிடுவாங்க. இங்க வந்து இவன் வந்து நம்ம ஒளிக்குச்சி கலை வந்து இங்க பக்கத்திலேயே இருந்து இவங்க கூடயே பேசினே இருப்பான். இந்த வயசுல எனக்கே 2 பிள்ளைங்க இருக்குன்னா எங்க அக்காங்களுக்கெல்லாம் இருக்காதான்னு சொல்லிட்டு பேசினே இருப்பான். இங்க இவங்க எல்லாம் பேசினே இருக்கும்போது உள்ள வந்து பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னன்னா நந்தினி மறுபடியும் சந்திரமுகியா மாதிரி ஃபுல்லா கத்து கத்து கத்துன்னு பயங்கரமா கத்தின்னு இருப்பாங்க. எல்லாரையும் வச்சு செஞ்சுன்னு இருப்பாங்க. பயங்கரமா திட்டுவாங்க எல்லாருமே. ஆனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க. இவங்க ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தவங்களையும் எல்லாரையுமே பயங்கரமா திட்டிக்கினே இருப்பாங்க. நீங்க எப்படி பண்றீங்க? நீங்க எப்படி பண்றீங்க? எனக்கு உங்ககிட்ட இது பிடிக்கல, இது பிடிக்கல. நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்க. என்னால இங்க நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு வந்து என்ன பண்ணுவாங்க, நான் போய் சமாதானப்படுத்த போறேன்னு போயிட்டு கிட்ட பேச போவாங்க. அப்ப துஷார் வந்து, நீங்க போகாதீங்க. அவங்கள பேச விடுங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவங்க பேசட்டும். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாருவ வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணுவான். ஆனா பாரு வந்து கேட்கவே மாட்டா. பாருவ பயங்கரமா வந்து துஷார் வந்து ஸ்டாப் பண்ணி இது பண்ணுவான். கடைசியில ஒரு கட்டத்துல அவ கேட்கவே மாட்டா. நந்தினி வந்து வெளியில போயிடுவா. நான் யார்கிட்டயுமே பேச விருப்பப்படலன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவா. வெளியில போயிட்டு அங்க போய் உட்காந்துருவா. அதோட காமெடி என்னன்னா, கலை பார்த்து சொல்லுவா, உன் கண்ணுல ஒரு ஒளி தெரிஞ்சுச்சு. அந்த ஒளிய நான் பார்த்தேன். உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. உன்னை பத்தின பேக்ரவுண்ட்லாம் எனக்கு தெரியாது. உன்னை பத்தி என்னன்னு தெரியாம தான் நான் உள்ள வந்தேன். ஆனா உன்கிட்ட ஒரு இது இருக்கு. உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. நான் சொல்றேன் பாரு. நீ இவங்கெல்லாம் நினைச்சுன்னு இருக்காங்க. உன்னை சாதாரணமா நினைச்சுன்னு இருக்காங்க. உன்கிட்ட ஒரு பவர் இருக்குடான்னு சொல்லுவாங்க. உடனே கலை, ஆஹா சூப்பர்ன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே உட்காந்துருப்பான். அப்புறம் துஷர் வந்து அழுவான். அக்கா நீங்க மட்டும் தான் ட்ரூவா இருக்கீங்க. நீங்க வெளியில போறதுக்கெல்லாம் டிசர்விங் இல்ல. நீங்க வெளியில போகக்கூடாது சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் வரிஞ்சு கட்டின்னு பாரு வந்துட்டு பாரு வந்து அவ கூட உட்காந்து கன்சல்ட் பண்ணோடனே அவ சொல்லுவா, பாரு நீ வந்து ட்ரூவா இருக்க. மத்தவங்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லுவா. அப்பா உங்க வாயாலேருந்து இப்படி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து நந்தினியை கூப்பிடுவாரு. நந்தினி நீங்க வந்து மைக் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு
அப்புறம் இவங்க போயிட்டு பிக் பாஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, "இல்ல பிக் பாஸ் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு சொல்லிருவாங்க. "ஏன் அதான் இருக்க முடியாது?" "இல்ல இவங்க கூடலாம் என்னால இருக்க முடியாது. என்ன ப்ளீஸ் வெளில கூப்பிட்டுருங்கன்னு" சொல்லிட்டு நான் வெளியில போறேன்னு சொல்லுவேன். சரி ஓகே நீங்க வந்து இந்த சைடு இருக்கிற ரூம் வழியா வெளியில வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்ருவாரு. அவங்களும் போயிடுவாங்க. அவங்க நிஜமாலுமே எவிக்ட் ஆனாங்களா? இல்ல சீக்ரெட் ரூம்ல வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா அவங்க போயிட்டாங்கன்னு தான் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு தான் தெரியும். இன்னைக்கு இதில பார்த்தா தெரியும். இங்க வந்து இவங்க பேசினிருக்காங்க. இல்ல இவங்க கொஞ்சம் இதுவா இருக்கிறதால இவங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரிக்கர் ஆகுது. எதனால இவங்க இவ்ளோ பர்ஸ்ட் அவுட் ஆயி கத்துனாங்கன்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசினிருக்காங்க. யாரால இவங்க இவ்ளோ பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க? எதனால இவங்க இவ்ளோ பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசினிருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. மறுபடியும் சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இங்க இருக்கிற பிக் பாஸ்ல யார உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தின செப்பரேட் வீடியோ நம்ம போட்டுருவோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.